கேனியன். இது 277 மைல் நீளமுள்ள ஒரு பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு. குளிர்காலத்தில் பார்ப்பதற்கு மலட்டு நிலம் போல தோன்றினாலும் இது பல உயிரினங்களின் வாழ்விடமாக திகழ்கிறது. ஒரு பெண் மலை சிங்கம் தனது 8 மாத குட்டியுடன் குளிரிலிருந்து தப்பிக்க ஓர் இடத்தில் தங்கியுள்ளது. உணவளிக்க வேண்டிய குட்டி உடன் இருப்பதால் அதனால் நீண்ட நேரம் ஓய்வெடுக்க முடிவதில்லை. எப்போதுமே உணவு தேடுவது சவாலான காரியம் என்றாலும், ஒருமுறை வெற்றிகரமாக வேட்டையாடினால் கிடைக்கும் உணவு ஒரு வாரத்திற்கும் மேலாக போதுமானதாக இருக்கும். எல்க் எனப்படும் பெரிய வகை மான்களே இவற்றின் முக்கிய இரையாகும். பள்ளத்தாக்கின் அமைப்பு அவற்றின் தப்பிச் செல்லும் வழிகளை கட்டுப்படுத்துகிறது. அமெரிக்காவின் மிகச் சிறந்த தேசிய பூங்காக்களில் ஒன்றான இங்கு ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்வதற்கான ஒரு போராட்டமாகவே அமைகிறது. கிராண்ட் கேன்யனை பாதுகாப்பதில் அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட் முக்கிய பங்காற்றினார். இது உலகிலேயே ஈடு இணையற்றது, விவரிக்க முடியாதது மற்றும் திணித்துவமானது என்று அவர் கூறினார். அவர் சொன்னது முற்றிலும் உண்மை. இந்த பள்ளத்தாக்கின் மையப்பகுதி விண்வெளியிலிருந்தே காணக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இயற்கை அதிசயம் இது. இதன் ஊடாக வலிமை மிக்க கொலராடோ நதி பாய்கிறது. 50 லட்சம் ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த நதியின் சக்தி வாய்ந்த நீரோட்டம் பாறைகளை அரித்து சொந்தமாகவே ஒரு வானிலை அமைப்பை உருவாக்கும் அளவுக்கு பெரிய பள்ளத்தாக்கை உருவாக்கியுள்ளது. செங்குத்தான பாறை சுவர்கள் சூரிய வெப்பத்தை உமிழ்வதால் குளிர்காலத்தில் கூட அவை ஒரு அடுப்பை போல வெப்பத்தை வெளியிடுகின்றன. பள்ளத்தாக்கின் உச்சியில் வெப்பநிலை -22 வரை குறையக்கூடும். ஆனால் அதே நேரத்தில் அடிவாரத்தில் வெப்பநிலை 30 அதிகமாக இருக்கலாம். பள்ளத்தாக்கின் அடிப்பகுதியில் உள்ள காற்று வெப்பமடைந்து மேலே உள்ள குளிர்ந்த காற்றுக்கு ஊடாக மேலே எழும்பும்போது தெர்மல்ஸ் எனப்படும் வெப்பக்காற்று நீரோட்டங்கள் உருவாகின்றன. இந்த வெப்பக்காற்று நீரோட்டங்கள் பள்ளத்தாக்கிலிருந்து மேலே எழும்பும்போது வட அமெரிக்காவின் மிகப்பெரிய பறவையான கலிபோர்னியா காண்டார் அவற்றை பயன்படுத்திக் கொள்கிறது. அந்த வெப்பக்காற்றை பயன்படுத்தி அவை 15,000 அடி உயரம் வரை மேலே பறக்கின்றன. 1 ஈடுகளில் கலிபோர்னியா காண்டார் பறவைகள் கிட்டத்தட்ட அழிவின் விளிம்பிற்கே சென்றன. இன்று கிராண்ட் கேன்யன் தேசிய பூங்காவின் வானில் 100க்கும் மேற்பட்டவை வலம் வருகின்றன. அவை ஒவ்வொன்றும் அடையாள குறியிடப்பட்டு கவனமாக கண்காணிக்கப்படுகின்றன. இப்பறவைகளின் வாழ்விடத்தை பாதுகாப்பது முக்கியம், ஏனெனில் பூங்காவில் இவை ஒரு தனித்துவமான சேவையை ஆற்றுகின்றன. இறந்த விலங்குகளின் உடல்களை உண்டு வாழும் இவை போதுமான உணவு கிடைக்கும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு 4 பவுண்டு இறைச்சியை உண்ணக்கூடியவை. இந்த ஆண் பறவைக்கு இப்போது போதுமான அளவு உணவு கிடைத்துவிட்டது. அதன் கவனம் இப்போது வேறு விஷயங்களில் உள்ள பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு. குளிர்காலத்தில் பார்ப்பதற்கு மலட்டு நிலம் போல தோன்றினாலும் இது பல உயிரினங்களின் வாழ்விடமாக திகழ்கிறது. ஒரு பெண் மலை சிங்கம் தனது 8 மாத குட்டியுடன் குளிரிலிருந்து தப்பிக்க ஓர் இடத்தில் தங்கியுள்ளது. உணவளிக்க வேண்டிய குட்டி உடன் இருப்பதால் அதனால் நீண்ட நேரம் ஓய்வெடுக்க முடிவதில்லை. எப்போதுமே உணவு தேடுவது சவாலான காரியம் என்றாலும், ஒருமுறை வெற்றிகரமாக வேட்டையாடினால் கிடைக்கும் உணவு ஒரு வாரத்திற்கும் மேலாக போதுமானதாக இருக்கும். எல்க் எனப்படும் பெரிய வகை மான்களே இவற்றின் முக்கிய இரையாகும்.